வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 2 மார்ச் 2025 நடந்த ஷிஃப்ட் 1க்கான ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 50 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் டு இன்க்ளூட் த ரைட் டு எஜுகேஷன் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அதாவது ரைட் டு எஜுகேஷன், அடிப்படை கல்வி உரிமையை வந்து கொண்டு வரதுக்காக எந்த ஒரு அரசியலமைப்பு பிரிவு வந்து திருத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21. கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக சேர்க்க அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு திருத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பிரிவு 21. சரிங்களா? அடுத்து எலிஃபண்ட் காரிடார்ஸ், யானைகள் சரணாலயம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி எல்லாமே வந்து அது இதுக்குரியதாக சமமாக தான் பிறந்திருக்கு. துர்பாங், தொய்முக் ஹட், குந்தாகுவா இந்த சரணாலயம், யானைகள் சரணாலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. அடுத்து தியூசர் காரிடார் அஸ்ஸாமில் இருக்குது. ஜமுய் ஜாஜியா சக்காய் இது வந்து பீகாரில் இருக்குது. நகதாரா பரௌத் இது வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து இருக்குது இருக்கக்கூடிய யானைகள் காரிடார். அடுத்ததாக விச் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன் 1991 இனிஷியேட்டட் எ சீரீஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் தட் ஃப்ரீட் அப் தி இந்தியன் எக்கனாமி அண்ட் புட் த கண்ட்ரி ஆன் அ ஸ்ட்ராங் க்ரோத் பாத். அதாவது 1991ஆம் ஆண்டு எந்த நிதியமைச்சர் இந்திய பொருளாதாரத்தை விடுவித்து நாட்டை வலுவான வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை தொடங்கினார் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங். அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த மன்மோகன் சிங் தான் 1991 வந்து LPF லிபரேஷன் பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் அப்புறம் குளோபலைசேஷன், அதாவது தனியார் மயமாதல், தாராளமயமாதல், அப்புறம் உலகமயமாதல் அந்த கொள்கை வந்து இந்தியாவில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் முடி வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து அதிக அளவில் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செஞ்சாங்க. அடுத்ததாக ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் இஸ் நோன் அஸ் டேஷ் இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய வெட்டுதல் மற்றும் எரித்தல் விவசாயம், அதாவது எரித்து சாம்பலாக ஒரு விவசாயத்தை வந்து என்ன சொல்லி அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தாகியான்னு சொல்லி அழைக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் எரித்து சாம்பலாக விவசாயம் தாகியா. அடுத்து வாட் வாஸ் த ஆவரேஜ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன் இந்தியா ஃப்ரம் செப்டம்பர் 1962 டு 13th October 2024. அதாவது செப்டம்பர் 1962 முதல் அக்டோபர் 30, 2024 வரை இந்தியாவின் சராசரி ரொக்க கையிருப்பு விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4%. அடுத்ததான் இன் விச் மந்த் இஸ் த எலிஃபண்டா ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்ட் இன் எவ்ரி இயர் பை த மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் MTDC டு ப்ரொமோட் மும்பை டூரிசம் அண்ட் கல்ச்சர். அதாவது மும்பை சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக மகாராஷ்டிரா சுற்றுலா மேம்பாட்டு கழகத்தால் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதத்தில் எலிஃபண்டா விழா நடத்தப்படுது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் தான் நடத்தப்படுது. ஸோ எலிஃபண்டா விழா வந்து எங்கே நடத்தப்படுது? மும்பையில் வந்து நடத்தப்படுது. சரிங்களா? மகாராஷ்டிரா. அடுத்ததாக which type of unemployment occurs when there is mismatch between skills and job requirements. அதாவது திறன்களுக்கும் வேலைக்கும் இடையில் பொருந்தாத தன்மை இருக்கும் பொழுது எந்த வகையான வேலையின்மை ஏற்படும் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஸ்கில்லுக்கும் ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், கட்டமைப்பு வேலைவாய்ப்பின்மை. அடுத்து த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இஸ், அதாவது இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையருக்கு வந்து அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 years ஆர் அப் டு 65 years ஆஃப் ஏஜ் விச் எவர் இஸ் ஏர்லியர். அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்காலம் என்ன பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதில் எது முந்தையதோ அது வரைக்கும். இப்போ 6 வருஷம் வந்து அவர் இருக்கலாம் அல்லது 65 வயசு வரைக்கும். 65 வயசு எது வந்து முதல்ல வருதோ அது வரைக்கும் தான் வந்து அவரால் வந்து பதவியில் இருக்க முடியும். அடுத்து how many new criminal laws has the Indian government implemented from July 1st 2024. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை ஜூலை 1, 2024 முதல் இந்திய அரசு எத்தனை புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தி பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? BNSS, அடுத்து வந்தது பாரதிய சாட்சிய நியம் BSN நினைக்கிறேன். அடுத்ததான் when did the Britishers recapture Delhi after the first war of independence. முதல் சுதந்திர போருக்கு பின்னாடி எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1857 வந்து நடந்துச்சு. போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் டெல்லியை எப்போது மீண்டும் கைப்பற்றினார் பார்த்தீங்கன்னா டெல்லியை மீண்டும் கைப்பற்றினது வந்து செப்டம்பர் 1857 வந்து முதல் சுதந்திர போருக்கு அப்புறம் டெல்லியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றினாங்க செப்டம்பர் 1857. அடுத்த கொஸ்டின் வச்சுன்னா டேஷ் GM டேஷ் கிழிஞ்சிருது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 டைட்டில். சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2024 பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் செஸ் மாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா
அரவிந்த் அரவிந்த் சிதம்பரம்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் மௌரிய எம்பையர்? மௌரிய பேரரசின் மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பானவர் யார் பார்த்தீங்கன்னா பிரதேசிகான்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக presently which of the following advanced molecular methods is used to develop crops with enhanced traits and resilience? அதாவது தற்போது மேம்பட்ட பண்புகள் மற்றும் மீள்தன்மை கொண்ட பயிர்களை உருவாக்க பின்வரும் மேம்பட்ட மூலக்கூறு முறைகளில் எது பயன்படுத்தப்படுது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பர் Cas9 மரபணு திருத்தம், அதாவது கிறிஸ்பர் Cas9 ஜீன் எடிட்டிங், இந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்தப்படுது. அடுத்து in which year did the Manipur Sangai festival start which is named after the state animal Sangai? மணிப்பூர் மாநிலத்துடைய ஸ்டேட் அனிமல் சங்காய், மாநில விலங்கான சங்காய் பெயரில் மணிப்பூர் சங்காய் விழா எந்த ஆண்டில் தொடங்கியது பார்த்தீங்கன்னா 2010 வந்து இந்த விழா வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. சங்காய் ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, மணிப்பூரில் நடக்குது. அடுத்து அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹூ கண்டக்ட்ஸ் தி எலெக்ஷன் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? அதாவது இந்திய அரசியலமைப்படி இந்திய துணை ஜனாதிபதியின் தேர்தலை யார் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. Who was one of the British officers whose forces defeated Nana Sahib's rebel force during the first war of independence in 1857? 1857 ஆண்டு முதல் சுதந்திர போரின் போது நானா சாஹிப்பின் கிளர்ச்சி படையை தோற்கடித்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஒருவர் யார் பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ஹேவ்லாக் தான் வந்து நானா சாஹிப்பினுடைய படையை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அடுத்து the development of women and children in rural areas program was launched in the year, அதாவது DWCRE கிராமப்புறங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1982 தான் தொடங்கப்பட்டது. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ் ப்ரோக்ராம் வந்து 1982 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மவுண்டைன் பாசஸ் கனெக்ட் இந்தியா அண்ட் சைனா? இந்தியா மற்றும் சைனாவுக்கான இணைக்கக்கூடிய கணவாய் எது பார்த்தீங்கன்னா நாத்துலா பாஸ். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ரோல் ஆஃப் விமன் இஸ் கரெக்ட் இன் த ரிவோல்ட் ஆஃப் 1857? 1857 வந்து கழகத்தில் பெண்களின் பங்கு பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியான பார்த்தீங்கன்னா விமன் லைக் ராணி லட்சுமிபாய் அண்ட் பேகம் ஹசரத் மஹால் பிளேர் கீ ரோல்ஸ். ராணி லட்சுமிபாய் மற்றும் பேகம் ஹசரத் மஹால் போன்ற பெண்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கணுன்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததான் in which city of UAE is IIT Madras set to launch its first international flagship center for research, innovation and entrepreneurship as early as 2025? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த நாட்டில் வந்து எந்த நகரத்தில் வந்து 2025 ஆண்டிலேயே வந்து ஆராய்ச்சி, புதுமை மற்றும் தொழில் முனைவோருக்கான முதல் சர்வதேச முதன்மை மையத்தை IIT மெட்ராஸ் தொடங்க உள்ளது பார்த்தீங்கன்னா எந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா துபாயில் தான் தொடங்க போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை என்றைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸில் வருதோ அதெல்லாமே கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை இல்லாமல் ஒரு ரயில்வே கொஸ்டின் கூட இருக்காது. சரிங்களா? அடுத்து தி கங்காவூர் ஃபெஸ்டிவல் ஆஃப் ராஜஸ்தான் விச் இஸ் டிவோட்டட் டு காடஸ் பார்வதி லாஸ்ட் ஃபார் டேஸ் டேஸ்? பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ராஜஸ்தானின் கங்காவூர் திருவிழா வந்து எத்தனை நாட்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா 18 நாட்கள் 18 days வந்து நடக்கும். கங்காவூர் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது? ராஜஸ்தான் நடக்குது. யார்? காடஸ் வந்து பார்வதி தேவிக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழா. அடுத்து in October 2024 HDFC Bank officially announced the disinvestment of its entire 100% stake in HDFC Education and Development Services Private Limited HDFC Edu to Vamasundari Investments for 192 crores. What is the price per share for this transaction? அதாவது அக்டோபர் 2024 HDFC வங்கி HDFC கல்வி மற்றும் மேம்பாட்டு சேவைகள் பிரைவேட் லிமிடெட் அதனுடைய முழு 100% பங்குகளையும் வாமாசுந்தரி முதலீடுகளுக்கு வந்து 192 கோடிக்கு வந்து விற்பனை செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த பரிவர்த்தனைக்கான ஒரு பங்கின் விலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு வந்து 59 ரூபா 60 பைசா வந்து வாங்கியிருக்காங்க. 59 ரூபா 60 பைசான்றதான் கரெக்டான ஆன்சர். 59 rupees 60 paise per share. அடுத்து on 3rd February 1925 the first electric train in India ran between which two stations? 1925 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி 1925 பிப்ரவரி 3ஆம் தேதி இந்தியாவின் முதல் மின்சார ரயில் எந்த இரண்டு நிலையங்களுக்கு வந்து ஓடியது பார்த்தீங்கன்னா பம்பாய் விடி மற்றும் குர்லா துறைமுகம். பம்பாய் விடி அப்புறம் குர்லா
ஹார்பர். இந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையே தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் 1925 வந்து ரன் ஆச்சு. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின். The Reserve Bank of India (RBI) established an 8-member committee to develop a framework for responsible and ethical free AA adoption in the financial sector in December 2024. Who is the chairperson of this committee? அதாவது நிதித்துறையில் பொறுப்பான மற்றும் நெறிமுறை இலவச தத்தெடுப்புக்கான கட்டமைப்பு உருவாக்க இந்திய ரிசர்வ் வங்கி டிசம்பர் 2028 8 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. இந்த குழுவின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா புஷ்பக் பட்டாச்சாரியா. புஷ்பக் பட்டாச்சாரியா தான் இந்த குழுவோட ஃப்ரீ அடாப்ஷன் குழுவினுடைய சேர்மன். அடுத்தா, வாட் இஸ் ஒன் எஃபெக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டர்? அதாவது தொழில்துறையில் தாராளமயமாக்கலின் ஒரு விளைவு என்ன பார்த்தீங்கன்னா அதிகரித்த போட்டி. சரிங்களா, நிறையா வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நிறையா வந்து அதன் மூலிமா வந்து இன்க்ரீஸ்டு காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சரிங்களா, லிபரலைசேஷன் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 1991. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரெப்ரசன்ட் த பாத் அலாங் விச், அதாவது காந்தப்புல கோடுகள் ஒரு கருதுகோள் இல்லாத வடதுருவம் நகரும் பாதையை நோக்கி பாதையை குறிக்கின்றன. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரெப்ரசன்ட் அ பாத் அலாங் விச் a hypothetical free north pole would tend to move. அடுத்து 10⁻⁹ எதுக்கு சமம் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ்ட்ராங்க்கு சமம். சரிங்களா, அடுத்த which agency in India is responsible for formulating 5-year plans? இந்தியாவில் எந்த நிறுவனம் 5ஆண்டு திட்டங்களை வகுப்பதற்கு பொறுப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு 2024 வரைக்கும் 2014 வரைக்கும் இருந்தது. சரிங்களா, பிளானிங் கமிஷன் தான் கரெக்டான ஆன்சர். பிளானிங் கமிஷன் தான் வந்து 5-year பிளான்ஸ்க்கு வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு. இது வந்து 2014 வரைக்கும் இருந்தது. அதுக்கடுத்து வந்து இந்த பிளானிங் கமிஷன் வந்து என்னவா மாறிச்சுன்னா நித்தி ஆயோக்ன்ற அமைப்பாக மாறிடுச்சு. நித்தி ஆயோக். அடுத்து which directive principles of state policy focuses on the provisions of just humane conditions of work? வேலைக்கான நியாயமான மற்றும் மனிதமான நிலைமைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தும் அரசு நெறிமுறை கோட்பாடு கொள்கையின் எந்த வழிகாட்டுதல் கொள்கையும் பார்த்தீங்கன்னா பிரிவு 42. சரிங்களா, பிரிவு ஆர்டிகல் 42 தான் கரெக்டான ஆன்சர். டிபிஎஸ்பியில் ஃபோக்கஸஸ் ஆன் தி ப்ரொவிஷன் ஆஃப் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஃபார் ஒர்க். சரிங்களா, on which day did Union Home Minister Amit Shah inaugurate Run for Unity event in New Delhi as part of National Unity Day? National Unity Day எப்போ கொண்டாடப்படும்னா 31st அக்டோபர் நினைக்கிறேன். ஐ திங்க் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்தநாள் தான் வந்து நேஷனல் யூனிட்டி டே வந்து கொண்டாடப்படும். ஐ திங்க் 31st அக்டோபர் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். தேசிய ஒற்றுமை தினத்தின் ஒரு பகுதியாக புதுடில்லியில் ஒற்றுமைக்கான ஓட்டம் நிகழ்வை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எந்த நாளில் தொடங்க வச்சாங்க பார்த்தீங்கன்னா 29 அக்டோபர் 2024 தான் தொடங்கினார். அடுத்து which of the following editions of India Australia Maritime Security Dialogue was held on 13 August 2024 in Canberra? ஆகஸ்ட் 13, 2024 வந்து கான்பரா, ஆஸ்திரேலியாவோட தலைநகர் வந்து கேன்பரா. சரிங்களா, ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் கேன்பராவில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா கடல்சார் பாதுகாப்பு உரையாடலின் பின்வரும் பதிப்புகளில் எத்தனையாவது பதிப்பு பார்த்தீங்கன்னா 6th எடிஷன். சரிங்களா, 6வது பதிப்பு. அடுத்து in which of the following regions is the Karakoram range is located? அதாவது பின்வரும் எந்த பகுதியில் காராகோரம் மலைத்தொடர் வந்து அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வட இந்தியா பகுதியில் வந்து அமைந்திருக்கு. ஸோ இந்தியா எப்படி இருக்குன்னா இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து காராகோரம் ரேஞ்ச் வந்து அமைஞ்சிருக்கும். காராகோரம் மலைத்தொடர். அடுத்து which schedule of the Indian Constitution outlines the allocation of seats in the Council of States? இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மாநிலங்களவையில் இடங்களை ஒதுக்குவதை மாநிலங்களவை கிடையாது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா அதான் மாநிலங்களவை தான். மாநிலங்களவையில் இடங்களை ஒதுக்குவதை கோடிட்டு காட்டுகிறது பார்த்தீங்கன்னா 4வது அட்டவணை 4th ஷெட்யூல் தான் வந்து அலோகேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபாவில். அடுத்து மால்வா பிளாட்டியூ லைஸ் டு தி நார்த் ஆஃப் தி ரிவர். மால்வா பிளாட்டியூ எந்த நதிக்கு வந்து வடபுறமாக அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா நர்மதா நதியின் வடபுறமாக தான் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா, அடுத்து வாட் வாஸ் தி மேஜர் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பாலிசிஸ் ஆன் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்? இந்திய கைவினைப் பொருட்களில் பிரிட்டிஷ் கொள்கையின் முக்கிய தாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பொருட்களுடான போட்டி காரணமாக சரிவானது. டிக்ளைன் டியூ டு காம்படிஷன் வித் பிரிட்டிஷ் குட்ஸ். பிரிட்டிஷ் குட்ஸோட போட்டி போட முடியாமல் இந்திய ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சரிங்களா, இந்திய கைவினைப் பொருட்கள் வந்து அதனுடைய மதிப்பு வந்து இழந்தது. சரிங்களா, அடுத்து
த தேர்ட் ஸ்டெப் ஆஃப் தி கரோனோட் சைக்கிள் இஸ் கரோனோட் சுழற்சியின் மூன்றாவது படி என்ன பார்த்தீங்கன்னா மீளக்கூடிய சமவெப்ப சுருக்கம், அதாவது ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து த ஏரியாஸ் இன் விச் சில்ட்ரன்ஸ் க்ரோ ஆர் சில்ட்ரன் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் வந்து க்ரோ வளரும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் உடல் ரீதியாக, சைக்காலஜிக்கல் மன ரீதியாக, அடுத்து சோஷியல் கல்ச்சரெல்லாம் கிடையாது, செக்ஸுவல் ரீதியாக வந்து அவங்க வந்து வளர்ச்சி அடைவாங்க. ஸோ 1 to 4ன்றதான் கரெக்டான ஆன்சர். சோஷியல் கல்ச்சர் கிடையாது, ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல், அப்புறம் செக்ஸுவல்ன்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து விச் ஸ்டேட் வாஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் இன் இந்தியா டியூரிங் 2023-24 அக்கார்டிங் டு தி டைரக்டரேட் ஆஃப் சுகர் கேன் டெவலப்மெண்ட். கரும்பு மேம்பாட்டு இயக்குநரகத்தின்படி 2023-24 ஆண்டில் இந்தியாவில் கரும்பு உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். கரும்பு உற்பத்தியில் முதல்ல இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேசம் தான். அடுத்து விச் ப்ராமினன்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் known for his role as chairman for the Economic Advisory Council to the Prime Minister passed away on 15th November 2024 at the age of 69 years. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக பணியாற்றியதற்காக அறியப்பட்ட எந்த ஒரு முக்கிய இந்திய பொருளாதார நிபுணர் நவம்பர் 15, 2024 அன்று தனது 69வது காலமானார் பார்த்தீங்கன்னா பிபேக் தேபராய். பிபேக் தேபராய் தான் வந்து காலமானார். In November 2024, RBI cancelled the certificate of registration of which of the following non-banking financial companies. நவம்பர் 2024 பின்வரும் எந்த வங்கிசாரா நிறுவனங்களின் நிதி நிறுவனங்களின் பதிவு சான்றிதழை ஆர்பிஐ ரத்து செய்து பார்த்தீங்கன்னா உல்கா செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் சிகார் இன்வெஸ்ட்மெண்ட் கோஆபரேஷன் லிமிடெட். உல்கா செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் சிகார் இன்வெஸ்ட்மெண்ட் கோ லிமிடெட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து when cotton and rubber are rubbed together it will result in which of the following. பருத்தி அப்புறம் ரப்பரை ஒன்றாக தேய்க்கும் பொழுது பின்வருவற்றில் எது நடக்கும் பார்த்தீங்கன்னா பருத்தி நேர்மறையான சார்ஜ் பெறப்படும். சரிங்களா, பருத்தியில் வந்து நேர்மறை சார்ஜ் ஆகும், அடுத்து ரப்பர் வந்து எதிர்மறை சார்ஜ் ஆகும். ஸோ காட்டன் வில் பி பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் ரப்பர் நெகட்டிவ்லி சார்ஜ். இது வந்து 8th புக்கில் இருக்குது, 8th புக்கு சயின்ஸ் புக்கில் இருக்குது. சரிங்களா, அடுத்து ஆர்டிகல் 36 to 51 containing directive principles of state policy comes under the part of constitution. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் டைரக்டிவ் பிரின்சிபல் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அது 36 முதல் 51 வரையில் இருக்குது. அது வந்து அரசமைப்பு எந்த பகுதியில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா பார்ட் 4. பார்ட் 4ல் தான் வந்து இருக்குது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் சைன்ட் ஏ பைலேட்டரல் கஸ்டம் கோஆபரேஷன் அரேஞ்ச்மெண்ட் அக்ரிமெண்ட் இன் ஆகஸ்ட் 2024. ஆகஸ்ட் 2024 இருதரப்பு சுங்க ஒத்துழைப்பு ஏற்பாடு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட பின்வரும் நாடுகள் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து கடையில் தான் வந்து நடந்தது. பைலேட்டரல் கஸ்டம்ஸ் கோஆபரேஷன் agreement. அடுத்து on 21 September 2024 the 4th Quad Leaders Summit was hosted by President Joseph R. Biden Jr. Wellington delivery which of the following areas was not a focus of the Quad's initiative discussed during the summit. 2024 வந்து குவாட் சம்மிட் வந்து நடந்தது இல்லையா, அதில் வந்து எது வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒன்று கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டிஃபென்ஸ் கோஆபரேஷன். செப்டம்பர் 2021 2024 அன்று 4வது குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டை டெலோவரின் வில்மிங்டனில் உள்ள ஜனாதிபதி ஜோசப் பைடன் வந்து நடத்தினார். அமெரிக்க பிரசிடண்டாக இருந்தவர் அப்போதைய அமெரிக்க பிரசிடன்ட் வந்து ஜோசப் பைடன். உச்சி மாநாட்டின் போது விவாதிக்கப்பட்ட குவாட்டின் முன்முயற்சிகள் பின்வரும் எந்த பகுதி மையமாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பு தான் வந்து கிடையாது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஃபீஸர்ஸ் வாஸ் நோன் அஸ் அகராத்யக்ஷா டியூரிங் மௌரியன் பீரியட். மௌரியர் காலத்தில் அகராத்யக்ஷா என்று அழைக்கப்பட்ட அதிகாரி யார் பார்த்தீங்கன்னா சுரங்க கண்காணிப்பாளர், சூப்பரண்ட் ஆஃப் மைன்ஸ்க்கு தான் என்ன பேர் அகராத்யக்ஷா. At which place was a resolution declared demanding the immediate end of British rule which was passed by the All India Congress Committee on 8th August 1942. ஆகஸ்ட் 8, 1942 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் பிரிட்டிஷ் ஆட்சியுடன் முடிவு கொண்டு வர கோரி எந்த இடத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா பம்பாயில் நிறைவேற்றப்பட்டது. எப்போ? ஆகஸ்ட் 8, 1942. உடனடியாக இம்மிடியட் எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். On October 22 October 2024 the Reserve Bank updated its alert list of unauthorized forex trading platforms by adding how many more entities. அதாவது 22 அக்டோபர் 2024 அன்று ரிசர்வ் வங்கி அங்கீகரிக்கப்படாத அந்நிய செலாவணி வர்த்தக தளங்களின் எச்சரிக்கை பட்டியலை இன்னும் எத்தனை நிறுவனங்களை சேர்ப்பதன் மூலம் புதுப்பித்தது பார்த்தீங்கன்னா 13 நிறுவனங்களை சேர்த்து வந்து
அந்த அலர்ட் லிஸ்ட்டை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அன்ஆத்தரைஸ்ட் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங், அதாவது அந்நிய செலாவணி வர்த்தக தளம். சரிங்களா? அங்கீகரிக்கப்படாத அந்நிய செலாவணி வர்த்தக தளம். அதில் வந்து 13 நிறுவனங்கள் வந்து சேர்த்தது அந்த லிஸ்ட்டில், அலர்ட் லிஸ்ட்டில். ஸோ கீப்பிங் த லீனியர் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் மூவிங் இன் அ சர்க்குலர் பாத் constant as the radius of the circular path decreases the central metal acceleration. வட்டப்பாதையில் நகரும் ஒரு துகளின் நேரியல் வேகத்தை நிலையானதாக வைத்திருப்பதால் வட்டப்பாதையின் ஆரம் குறையும் போது மைய நோக்கு முடுக்கம் என்னவாகும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சரிங்களா? சர்க்குலர் பாத் டிக்ரீசஸ் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். சரிங்களா? மைய நோக்கு முடுக்கம் வந்து என்னவாகும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதிகரிக்கும். அடுத்து விச் ஃபெஸ்டிவல் இஸ் டெடிகேட்டட் டு த வர்ஷிப் ஆஃப் லார்ட் ஜெகநாத். லார்ட் ஜெகநாதர் வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பண்டிகை எது பார்த்தீங்கன்னா ரத யாத்திரா. எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் நடக்கும். ஒடிசா. அடுத்து த ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆடட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையினால் இந்திய அரசமைப்பில் பின்வருவன்று எதை சேர்த்தது பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் 4A பகுதி 4A வந்து சேர்க்கப்பட்டது. மொத்தம் வந்து அவர் இருக்கும்போது 10 கடமைகள் சேர்க்கப்பட்டது. அதோட வந்து +1 எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். மொத்தம் வந்து இப்போ கரண்ட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.